மகா, என்ன தொடாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்க மேல பயங்கரமா கோவத்துல இருக்கேன். மகா ப்ளீஸ், இதெல்லாம் எதனாலன்னு என்ன சொல்ல விடு. இனிமே சொல்லி என்ன ஆக போகுது? நான் உங்க பொண்டாட்டி தானே. இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எல்லாத்தையும் என்கிட்டயே மறைச்சிட்டீங்கல்ல. அன்னைக்கு நீங்க வேலை பார்க்குற கார்கோ ஆபீஸ்னு நம்பி நான் ஒரு ஆபீஸ்க்கு வந்தேன்ல, அங்க ரிசப்ஷன்ல நிக்க வச்சு பேசிட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னு உள்ள கூட்டிட்டு போகாம அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தீங்களே, அப்பவே உங்க பைக்ல நான் ஃபுட் டெலிவரி பாக்ஸ பார்த்தேன். அதை யாரோ வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி நீங்க சமாளிச்சீங்க. அன்னைக்கு என்ன சமாதானப்படுத்தி ஜிகர்தண்டெல்லாம் வாங்கி கொடுத்து அடிக்கடி உங்க ஆபீஸ் வழியா நான் போவேன்னு சொன்னப்போ எக்மோர் பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்கன்னு வேற என்கிட்ட போய் சொன்னீங்கல்ல. ஏன் நேத்து கூட பெட்ரூம்ல உங்க ட்ரெஸ் பார்த்து கேட்டப்போ அப்பவும் என்கிட்ட மறைச்சீங்க. போய் மேல போயின்னு எத்தனை போய் சொல்லிருக்கீங்க. உங்க பொண்டாட்டி மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான்ல. மகா, உன்னை நம்பலன்னா என்ன நானே நம்பலன்னு அர்த்தம். மகா, நான் இத சொல்லிருந்தா என்ன இந்த வேலைக்கு போக நீ அனுமதிச்சிருப்பியா? நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டமான வேலைக்கு போகணும்? பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்தவர் தானே நீங்க. இப்போ ஃபுட் டெலிவரி பாய் வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்ன என்ன பண்ண சொல்ற மகா? பிரைவேட் பேங்க்ல வேலை கிடைச்சதா உன்கிட்ட சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே நான் ஜெயிலுக்கு போனவன்னு தெரிஞ்சு எனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அத உன்கிட்ட சொல்றதுக்குள்ள அம்மா கிட்ட எனக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். அம்மாவும் இவ்வளவு சம்பளம் வரும்னு உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கும் உடனே ஒரு வேலைக்கு போக வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு. அந்த நேரத்துக்கு இந்த வேலை தான் மகா கிடைச்சது. ஒரு மாசம் ஓடிருச்சு. இன்னைக்கு சம்பள நாள். அம்மா என் சம்பளத்துக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வேலைக்கும் போகலன்னா அம்மாவுக்கு எப்படி மகா பணம் கொடுக்க முடியும்? சரிங்க, ஆனா நீங்க இந்த வேலைக்கு போறீங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அழுவாங்க, புலம்புவாங்க. ஆனா அதை விட பணம் முக்கியம் இல்லையா மகா? இப்போதைக்கு யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சேன். எப்போவாவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானுங்க ஆகணும். பாரு, எத்தனை இடத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு. உங்க யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா துரதிருஷ்டவசமா உனக்கு தெரிஞ்சிருச்சு.